தங்கம் வர காலங்கள்ல 1 கிராம் 22 கேரட் வந்து 20,000க்கு போகுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். தங்கத்தோட ரேட் இப்போ ஒரு 2 வாரமா பாத்தீங்கன்னா 1 கிராமுக்கு 1000 ரூபாய் ஏறி இருக்குது. நான் 22 கேரட் சொல்றேன். 13,200ல இருந்தது 14,200 வரையும் போயிருக்கு. ஆனா கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி 16,000 வரையும் போயிருக்கு. திரும்ப அந்த 16,000 தொடுமா அப்படின்னா டேட்டாஸ் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா 16,000க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி, அது வர வருஷங்கள்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா இப்போ இந்த ஸ்டீப் பிரைஸ் எதனால அப்படின்னா யுஎஸ்ல வந்து பாண்ட்ஸை திரும்ப வாங்கியிருக்காங்க. தட் மீன்ஸ் பைபேக் பாண்ட்ஸ். யுஎஸ் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாண்ட்ஸை வந்து அதோட ஈல்டுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரும்ப வாங்கிட்டு விற்பனை செஞ்சிருக்காங்க. அப்படி பண்ணும்போது பாண்டோட ஈல்டு அந்த ரேட்டு குறையும் போது இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா அதுல இருந்து எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. ஸோ வெளியே வந்து இவங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? பாண்டோட ஈல்டு கம்மியாச்சுன்னா அடுத்து அவங்களோட டார்கெட் வந்து கோல்ட்ல தான் இருக்கும். ஸோ கோல்டில் தான் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போய்கிட்டே இருக்கு. இப்போ கோல்டு அதிகமாக போகும்போதுனால தான் கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கு பாண்டை விட அப்படின்றது. அதனால தான் தங்கத்தோட ஏற்றத்துக்கான முக்கியமான காரணம் பாண்ட்ஸ் பைபேக் அப்படின்றது. இப்போ யுஎஸ் டாலரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவுன்ஸ்க்கு $4,500 இருக்கு. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து 5,500 வரையும் போகும் அப்படின்றது சொல்றாங்க. நம்ம பார்க்கலாம். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.